பிரதமர் பதவியேற்பு விழாவில் பங்கேற்க உலக தலைவர்கள் டெல்லி வருகை. வங்கதேச பிரதமர் ஷேக் ஹசீனா, ஷீஷெல்ஸ் நாட்டின் துணை அதிபர் அகமது ஆஃபீபு உள்ளிட்டோர் தலைநகர் வந்தடைந்தனர். நரேந்திர மோடியின் பதவியேற்பு நிகழ்ச்சியை ஒட்டி தலைநகர் டெல்லியில் உச்சக்கட்ட பாதுகாப்பு. குடியரசுத் தலைவர் மாளிகை முன்பு துணை ராணுவ படையினர், NSG கமாண்டோக்கள் குவிப்பு. டெல்லியில் தொடங்கியது காங்கிரஸ் நாடாளுமன்ற குழு கூட்டம். எதிர்க்கட்சி தலைவராக ராகுல் காந்தியை அதிகாரப்பூர்வமாக அறிவிக்க வாய்ப்பு. ராகுல் காந்தி தேர்ந்தெடுக்கப் போவது ரேபரேலியா அல்லது வயநாடா? விரைவில் முடிவெடுப்பேன் என காங்கிரஸ் செயற்குழுவில் ராகுல் தெரிவித்ததாக KC வேணுகோபால் பதில். பன்னீர்செல்வத்தின் அதிமுக தொண்டர்கள் உரிமை மீட்பு குழுவிலிருந்து JCT பிரபாகர் புகழேந்தி விலகல். தொடர் தோல்வியால் வெளியே தலைகாட்ட முடியவில்லை என வேதனை. தயவுசெய்து பழனிசாமி அவர்களே, உங்களை வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். தகராறு பண்ணுறதுக்காக நாங்கள் இப்போ இங்கே வரல. மக்கள் வெளியில் போக முடியல எங்களால். தொடர் தோல்வியை தவிர்க்க ஒன்றிணைய வேண்டும். EPS, OPS, சசிகலாவை ஒன்றிணைக்க உருவானது 3வது குழு. மக்களவைத் தேர்தலில் OPS-இன் படுதோல்வி எதிரொலியாக அணிக்குள் குழப்பம். JCT பிரபாகர் புகழேந்தி விலகிய நிலையில் வைத்தியலிங்கம், மனோஜ் பாண்டியன் முடிவு எடுக்க முடியாமல் திணறல். தமிழ்நாட்டுக்கு 8 முறை பிரதமர் மோடி வந்தும் பாஜகவால் வாக்கு சதவீதத்தை அதிகரிக்க முடியவில்லை. அதிமுக கூட்டணியில் தாமும் பிரேமலதா மட்டுமே பிரச்சாரம் செய்து கணிசமான வாக்குகளை பெற்றதாகவும் எடப்பாடி பழனிசாமி விளக்கம். மக்கள் பணியை சிறப்பாக செய்ததால்தான் திமுகவிற்கு 40க்கு 40 கிடைத்திருக்கிறது. தமிழிசை சவுந்தரராஜனுக்கு தென் சென்னையில் வெற்றி பெற்ற தமிழச்சி தங்கபாண்டியன் பதிலடி. வருகிற 18ஆம் தேதி தமிழக வெற்றிக் கழகத்தின் மாநில மாவட்ட நிர்வாகிகள் கூட்டம். கூட்டத்தில் மக்களவைத் தேர்தல் முடிவுகள் குறித்து ஆலோசிக்கப்பட இருப்பதாக தகவல். நீட் தேர்வு குறித்த தவறான தகவல்களை எந்தவித அடிப்படை ஆதாரம் இல்லாமல் கூறுவது தமிழக முதல்வருக்கு அழகு அல்ல. பாஜக மாநில துணைத் தலைவர் நாராயணன் திருப்பதி கருத்து. சென்னையில் நடைபெறும் மழைநீர் வடிகால் பணிகளை ஆய்வு செய்த தலைமைச் செயலாளர் சிவ்தாஸ் மீனா. சாலைகளில் நீர் தேங்காத வகையில் பணிகளை துரிதப்படுத்த அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தல். சவுக்கு சங்கரை குண்டர் சட்டத்தில் சிறையில் அடைக்க சவுக்கு சங்கரை குண்டர் சட்டத்தில் சிறையில் அடைத்து உத்தரவு பிறப்பித்ததில் எந்த தனிப்பட்ட காழ்ப்புணர்ச்சியும் இல்லை. சென்னை மாநகர காவல் ஆணையர் தரப்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் பதில் மனு. யானைகள் இறப்பு விஷயத்தில் அரசு உரிய தீவிரம் காட்டவில்லை என்றால் கடும் உத்தரவுகளை பிறப்பிக்க நேரிடும். மின்வேலியில் சிக்கி யானைகள் உயிரிழக்கும் சம்பவங்களுக்கு எதிரான வழக்கில் சென்னை உயர்நீதிமன்றம் எச்சரிக்கை.
கோவில் வனப்பகுதியை ஒட்டி யானைகள் மறுவாழ்வு மையம் தொழில்நுட்ப நகரம் அமைக்க தடை விதிக்க கோரிய வழக்கு. மத்திய மாநில அரசுகள் பதிலளிக்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. சென்னையில் அடுத்த 48 மணி நேரத்திற்கு மிதமான மழை பெய்ய வாய்ப்பு. தமிழ்நாட்டில் அடுத்த 7 நாட்களுக்கு மழைக்கு வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. காஞ்சிபுரம் மேயர் மீது நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டுவர மாமன்ற உறுப்பினர்கள் கோரிக்கை. பெரும்பான்மையை நிரூபிக்க கூட்டத்தை கூட்டவும் மாவட்ட ஆட்சியரை நேரில் சந்தித்து மனு. கொடைக்கானலில் போக்குவரத்து நெரிசலை குறைப்பதற்கான மாற்று வழி திட்டம். வில்படி வழியாக சாலை அமைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் குறித்து நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகள் ஆய்வு. வேலூர் அருகே சீரமைக்கப்படாத சாலையால் மருத்துவ வசதியின்றி தவிக்கும் மலை கிராம மக்கள். ஆம்புலன்ஸ் வந்தாலும் பிரசவித்த பின்னரே மருத்துவமனைக்கு அழைத்துச் செல்லும் நிலை இருப்பதாக வேதனை. ஜோலார்பேட்டை அருகே ஓடும் ரயிலில் ரகளையில் ஈடுபட்ட துணை பாதுகாப்பு படை காவலர். காவலரை கீழே இறக்கிவிடக் கோரி பயணிகள் போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு. கன்னியாகுமரி பேச்சுப்பாறை அணையிலிருந்து மாலை 6 மணிக்கு 500 கன அடி நீர் வெளியேற்றம். குழித்துறை தாமிரபரணி ஆற்றின் கரையோரம் வசிக்கும் மக்கள் பாதுகாப்பாக இருக்க ஆட்சியர் வலியுறுத்தல். அமெரிக்காவில் உள்ள கணவர் பெயரில் போலி சான்று தயாரித்து 80 லட்சம் ரூபாய்க்கு நிலத்தை விற்ற காதல் மனைவி கைது. இருவரும் பிரிந்து வாழ்ந்து வந்த நிலையில் ஊர் திரும்பிய கணவன் அளித்த புகாரின் பேரில் வேலூர் போலீசார் நடவடிக்கை. கோவை தொண்டாமுத்தூர் அருகே உணவு தேடி வீட்டின் கதவை உடைத்த காட்டு யானை. தோட்ட தொழிலாளி யானையிடம் கெஞ்சும் வீடியோ இணையத்தில் வைரல். சாமி ஒன்றும் இல்லை சாமி, போ சாமி, சாமி. சென்னையை அடுத்த தாம்பரம் அருகே பெண் காவல் ஆய்வாளர் ஜெயலட்சுமி சென்ற வாகனத்தின் டயர் கழன்று ஓடியதால் பரபரப்பு. கடவுள் புண்ணியத்தால் உயிர் பிழைத்தோம் என புலம்பிய வீடியோ இணையத்தில் வைரல். டயரு இங்கே இழுத்துருக்கு, அந்த கோட்லேருந்து இங்கேருந்து இழுத்துருக்கு. வண்டி எங்கே போய் நிறுத்திருக்க பாரு. நல்ல வேலை, கடவுள் புண்ணியத்தில். வாணியம்பாடி அருகே தங்கைக்கு சாக்லேட் கொடுத்த இளைஞரை தட்டி கேட்ட அண்ணன் மீது சரமாரி தாக்குதல். சிசிடிவி காட்சிகள் வெளியான நிலையில் பாதிக்கப்பட்டவர் எஸ்பி அலுவலகத்தில் புகார். திண்டுக்கல் மாவட்டம் வடமதுரை அருகே குடிநீர் தொட்டியில் இறங்கி அட்டூழியம் செய்த நபர். தொட்டியை சேதப்படுத்திய நிலையில் நடவடிக்கை எடுக்க பொதுமக்கள் கோரிக்கை. டென்மார்க் பிரதமர் மெட்டே ஃப்ரெட்ரிக் மீதான தாக்குதல் வன்மையாக கண்டிக்கத்தக்கது. தனது தோழி விரைந்து உடல்நலம் தேர வேண்டும் எனவும் பிரதமர் நரேந்திர மோடி எக்ஸ் தளத்தில் பதிவு. மூத்த பத்திரிகையாளரும் ராமோஜி குழும நிறுவனருமான ராமோஜி ராவ் மறைவு.
முழு அரசு மரியாதையுடன் உடல் நல்லடக்கம் செய்யப்படும் என தெலுங்கானா முதலமைச்சர் ரேவந்த் ரெட்டி அறிவிப்பு. அடுத்த 2 நாட்களுக்கு தலைநகரில் கடுமையான தண்ணீர் பஞ்சம் நிலவும். அரசியல் செய்யாமல் ஹரியானா அரசு நீரை விடுவிக்க வேண்டும் எனவும் டெல்லி அமைச்சர் அதிஷி வலியுறுத்தல். பதினெட்டாவது மும்பை சர்வதேச திரைப்பட விழா வரும் ஜூன் 15 முதல் 21 வரை நடைபெறும். மத்திய தகவல் ஒலிபரப்பு அமைச்சக செயலாளர் சஞ்சய் ஜாஜூ அறிவிப்பு. போரில் குழந்தைகளை பாதுகாக்க தவறிய ஆயுதப்படை பட்டியலில் இஸ்ரேலை இணைக்கிறது ஐநா. எந்த அறிக்கையாலும் தனது ஆயுதப்படை அறமிக்கது என்பதை மாற்ற முடியாது என பிரதமர் நெத்தன்யாகு எக்ஸ் தளத்தில் பதிவு. கலைஞர் கருணாநிதி வாழ்ந்த காலத்தில் தானும் இருந்தது பெருமை அளிக்கிறது. விடுதலை படத்தின் 2ஆம் பாகம் ஆகஸ்டில் வெளியாகும் எனவும் கலைஞர் புகைப்பட கண்காட்சியை பார்த்த பின் நடிகர் சூரி பேட்டி.